குழந்தை விஷயத்தில் தமிழை சீண்டி பார்க்கும் ஈஸ்வரி. பெத்த 2 பிள்ளைங்களையுமே இனிமே பிரிஞ்சுதான் இருப்பேன். உன்னால முடிஞ்சதை பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி கிட்ட சேது குழந்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பஞ்சாயத்துலயும் வந்துட்டு அவங்க வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அவங்க அப்படி பண்ணியிருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. இல்லம்மா, ராஜாங்கம் வந்துட்டு அப்படி பண்ற ஆள் கிடையாது, அவர் வரட்டும் என்னன்னு நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு தமிழ்ச்செல்வி கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துக்கு தானோ நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க தமிழ்ச்செல்வி. தானோ குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் சித்ரா வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு என்ன பிளான் பண்ணி வராங்க, இந்த சுச்சுவேஷன்ல குழந்தைய வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. அங்க வந்தவொடனே யாரும் இல்லையா, நான் குழந்தைய பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது சில்லுன்னு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்றாங்க. தனம் வந்துட்டு வீட்டுல ஏதாவது கொடுக்குற அப்படிங்கும்போது உங்க வீட்டுல எல்லாம் நாங்க எதுவும் சாப்பிட மாட்டோம், அதனால வெளியே போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வா, அதுவும் உன் காசுல எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இந்த காசு சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அதையும் வாங்கிட்டு தனம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா குழந்தைய எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. தனம் வந்து பார்க்கும்போது குழந்தை இல்லைங்க. உடனே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்றாங்க. தமிழ்ச்செல்வி வந்து பார்க்கும்போது குழந்தை இருந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்கறாங்க. அதுல வந்துட்டு சரியான நேரத்துக்கு குழந்தை எங்க கிட்ட வந்து சேரல, அதனால குழந்தைய நாங்களே எடுத்துட்டு போறோம், பஞ்சாயத்து தீர்ப்புப்படி நாங்க வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு டென்ஷனான தமிழ்ச்செல்வி, தனம் உன்னை யார் முதல் போக சொன்னாங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இல்லக்கா அவங்க தான் போக சொன்னாங்கன்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்துட்டு பெரிய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வெளியே நின்று சத்தம் போடுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு இனிமே உங்ககிட்ட குழந்தைங்க வராது, 2 குழந்தையுமே இனிமே எங்க கிட்ட தான் இருக்கும், 2 குழந்தைய பிரிஞ்சு நீ தவிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க தமிழ்ச்செல்வி. ஏய் அப்படிங்கிறாங்க, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண்டபடி திட்ட போறாங்க. இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பிளான் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.